அன்பிற்காக தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீ தந்ததற்காய் திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் பலத்தை நீ தந்ததற்காய் இயேசுவே 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 நன்றி நன்றி ராஜா உம் அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி நாதா உம் அளவில்லா அன்பிற்காக எதிர்க்கிறவர் முன்பிலும் தள்ளினவர் மத்தியில் பந்தியாயத்தப்படுத்தி அன்பாக கணம் பண்ணினே எதிர்க்கிறவர் முன்பிலும் தள்ளினவர் மத்தியில் பந்தியாயத்தப்படுத்தி அன்பாக கணம் பண்ணினே இயேசுவே 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 நன்றி நன்றி ராஜா உம் அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி நாதா உம் அளவில்லா அன்பிற்காக என்ன நான் செலுத்திடுவேன் ஆயிரம் பாடல்களோ என் உயிர் காலம் முழுதும் ரட்சிப்பை உயர்த்திடுவேன் என்ன நான் செலுத்திடுவேன் ஆயிரம் பாடல்களோ என் உயிர் காலம் முழுதும் ரட்சிப்பை உயர்த்திடுவேன் இயேசுவே 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 நன்றி நன்றி ராஜா
அன்பிற்காக நன்றி நன்றி ராஜா, நன்றி ஆவியானவரே. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார், அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். யார் என்று சொல்லி வாசித்தால் எசேக்கியா என்ற ஒரு ராஜாவை குறித்து இந்த வேதவசனம் சொல்லுகிறது. தேவனாகிய கர்த்தர் அவனோடு இருந்தார், அவன் போகிற இடத்தில் எல்லாம் அவன் செய்கிற காரியம் எல்லாம் அவனுக்கு அனுகூலமாயிற்று என்று இந்த வேதவசனம் சொல்லுகிறது. எப்படி அவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் கிடைத்தது என்று மேலே உள்ள வசனங்களை எல்லாம் நாம் வாசிக்கிற பொழுது, அந்த ராஜா எசேக்கியா கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனை போல வேறொருவர் எழும்பினதும் இல்லை, இனி எழும்பப் போவதும் இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு தேவனாகிய கர்த்தர் மீது அவன் நம்பிக்கை வைத்திருந்தானாம். அந்த நம்பிக்கை அவன் வைத்திருந்தபடியினால் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அவன் போகிற இடமெல்லாம் செய்கிற காரியங்களில் எல்லாம் அவனுக்கு அனுகூலமாக வாய்த்து கொண்டே இருந்தது. தேவனாகிய கர்த்தர் மீது நாமும் நம்பிக்கை வைக்கிற பொழுது தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். நாம் செய்கிற காரியங்கள் எல்லாம் நமக்கு அனுகூலமாக மாறிவிடும். அது மாத்திரமல்ல, அவன் தேவனாகிய கர்த்தரையே சார்ந்து கொண்டு மோசே கற்பித்த எல்லா கற்பனைகளையும் கைக்கொண்டு நடந்தான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அவன் கர்த்தரையே சார்ந்து கொண்டான். எந்த சூழ்நிலை நடுவிலும் என் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார், என் ஆண்டவர் ஒருபோதும் என்னை வெட்கப்பட விடமாட்டார், என் ஆண்டவர் எனக்கு இந்த நன்மையை செய்து விடுவார் என்று எதிர்மறையான சூழ்நிலைகள் வருகிற போதும் கர்த்தரை அவன் அப்படி சார்ந்து கொண்டான். என் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார் என்று அவரை சார்ந்து கொண்டிருந்தபடியினால், அவரை விட்டு பின்வாங்காமல் அவன் வாழ்ந்தபடியினால் அவனுக்காக கர்த்தர் செய்கிற காரியங்கள் எல்லாம் வாய்க்க பண்ணி கொடுத்தார். மோசே கற்பித்த எல்லா கற்பனைகளையும் அவன் கை கொண்டு நடந்தான் என்று சொல்லிவிட்டுத்தான் ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார் என்று இந்த வசனம் ஆரம்பிக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரை சார்ந்து கொள்கிற, அவரை விட்டு பின்வாங்காமல் ஆண்டவர் எங்கே செய்ய போகிறார், என் வாழ்க்கையில் இன்னும் தாமதமாகிறதே, அவரால் இது முடியுமா, நடக்குமா என்றெல்லாம் பின்வாங்குகிறவர்களாக, சந்தேகப்படுகிறவர்களாக, அவிசுவாசம் கொள்கிறவர்களாக நாம் காணப்படாமல், எல்லாம் தாமதமானால் என்ன, என் ஆண்டவரால் முடியும், என் ஆண்டவரால் கூடும் என்று அவரையே நாம் சார்ந்து கொண்டு நாம் வாழ்கிற போது நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த எசேக்கியா ராஜாவோடு இருந்த கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். நாம் செய்கிற காரியங்களிலும் எல்லாவற்றையும் அனுகூலம் பண்ணி தருவார். அந்த ஆண்டவரை நோக்கி இந்த காலை நேரத்தில் நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, எசேக்கியா ராஜாவோடு கூட தேவனாகிய கர்த்தர் நீர் இருந்தீர். அவன் செய்கிற காரியங்களில் எல்லாவற்றிலும் அனுகூலத்தை கட்டளையிட்டீர் என்று வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறோமே. ஆண்டவரே, அதே போல எசேக்கியா வாழ்க்கையில் இருந்தது போல கர்த்தரை நம்புகிற நம்பிக்கையில், உம்மை சார்ந்து கொள்கிறதில், ஆண்டவரே உம்மை விட்டு பின்வாங்காமல் இருப்பதில், மோசே கற்பித்த கற்பனைகள் எல்லாவற்றையும் கைக்கொள்கிறதில் நாங்கள் எல்லாவற்றிலும் உறுதியாக இருக்க, ஆண்டவரே ஜாக்கிரதையாக இருக்க, உண்மையாக இருக்க எங்களுக்கும் நீர் உதவி செய்து, ஆகையால் தேவனாகிய கர்த்தர் எங்களோடும் இருந்து நாங்கள் செய்கிற எல்லா காரியங்களையும் வாய்க்க பண்ணி, அனுகூலம் பண்ணி எங்களையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இந்த காலை நேரத்தில் உம்முடைய முகத்தை நோக்கி பார்த்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் உம்மீது வைக்கிற நம்பிக்கைக்கு விரோதமாக, உம்மை சார்ந்து வாழ்கிற அந்த வாழ்க்கைக்கு விரோதமாக, ஆண்டவரே பின்வாங்காமல் உம்மை பற்றி கொள்கிற இருதயத்துக்கு விரோதமாக போராடுகிற சாத்தானின் கிரியைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே
நாங்கள் முறியடித்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்ள விடாதபடி எங்களோடு கூட போராடுகிற ஆவிகள் அழிக்கப்பட்டு போகட்டும். நாங்கள் ஆண்டவரே ஆசீர்வாதமாக வாழவும் செய்கிறதெல்லாம் வாய்க்கவும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களோடு இருக்கவும் வேண்டும் என்றுதான் இம்மானுவேலாக இந்த பூமிக்கு நீர் இறங்கி வந்திருக்கிறீர். ஆண்டவரே, இவைகளை செய்து தேவனாகிய கர்த்தர் எங்களோடு கூட இருக்கவும் நாங்கள் செய்கிறதெல்லாம் வாய்க்கவும் வேண்டும் என்று உமது கிருபையின் கரங்களில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நிச்சயமாய் நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.